நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சார் கொஞ்சம் ராமாபுரம் 154வது வட்டத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு 7 வழித்தடங்களில் அரசு இந்த மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை துவக்கி வைக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைக்க வருகை தந்திருக்கிற மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மண்டல குழு தலைவர் நொழும்பூர் ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் ராஜி அவர்களே, மாநகர போக்குவரத்து கழகத்துடைய இணை மேலாண் இயக்குனர் அன்பிற்கினிய நடராஜன் அவர்களே, பொது மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் அருணாச்சலம் பால்பாண்டியன், எஸ்ஜி மாதவன், எஸ்பி அருள், சார்லஸ், மோசஸ், பாஸ்கர், எம்எல்நாதன், ராதா செல்வம், ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட சங்கத்தை சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்துக்குரிய தாய்மார்களை அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சீரிய மேற்பார்வையில் நம்முடைய தொகுதியில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் வைத்த ஒரு சில கோரிக்கைகள் ஏற்று இன்றைக்கு இந்த ராமாபுரம் பகுதியிலிருந்து இன்றைக்கு தடம் எண் 70C ராமாபுரம் டு கிளாம்பாக்கம் விடியல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 2 விடியல் பயண பேருந்துகளை துவக்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சியும், அதே போன்று தடம் எண் 26G ராமாபுரம் டு பிராட்வே அந்த வழியே ஒரு தளத்தையும், அதே போன்று 2 பேருந்துகள் தடம் எண் 18E ராமாபுரம் டு பிராட்வேக்கு 2 விடியல் பேருந்தும், அதே போன்று தடம் எண் 21E ராமாபுரம் டு பிராட்வேக்கு 2 விடியல் பயண பேருந்துகள், மொத்தம் 7 பேருந்துகள் பல்வேறு வழிகளில் செல்வதற்கான அந்த நிலையில் இன்றைக்கு இந்த திட்டம் இங்கே துவங்கப்பட இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு எந்த கோரிக்கை வைத்தாலும் முதல்வர் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்தையும் நிறைவேற்றி தருகிற நம்முடைய தாயகம் கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இந்த திட்டத்தையும் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களுக்கும் இந்த விடியல் பேருந்து வருவதற்கு நான் கடிதம் கொடுப்பதற்கு எனக்கு முழுவதுமாக இன்றைக்கு முன்னின்று
அமைச்சரிடத்தில் பேசி எனக்கு இந்த விடியல் பேருந்தை பெற்று தந்த நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் நம்முடைய அன்பிற்கனி அண்ணன் மாசு அவர்களுக்கும் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற அரசு துறை அதிகாரிகளுக்கும் மதுரவாயல் தொகுதி மக்களின் சார்பில் குறிப்பாக இந்த ராமாபுரம் பகுதி மக்களின் சார்பில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் இன்றைக்கு வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக திரு நடராஜன் அவர்கள் பேசுவார். போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் ராமாபுரம் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையின்படி கீழ்கண்ட பேருந்துகளை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார்கள். நேரடியாக கிளாம்பாக்கம் செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக நமது ராமாபுரத்திலிருந்து அரச மரம், நெசப்பாக்கம், அசோக் பில்லர், பல்லாவரம், தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கத்துக்கும் 26G ஏற்கனவே 17G என்று இயக்கி கொண்டிருந்த பேருந்து ராமநாத வழியாக சென்று கொண்டிருந்தது. அதை மீண்டும் இயக்க வேண்டும் என்று எம்எல்ஏ அவர்கள் கேட்டதற்கு இணங்க மறுபடியும் 26G ராமாபுரத்திலிருந்து பிராட்வேக்கு ஆழ்வார்த்தி நகர், வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் வழியாகவும் 18E வண்டியில் சில ட்ரிப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு அந்த வண்டிகளையும் 2 வண்டிகளும் மற்றும் 21E தற்பொழுது நந்தபாக்கம் வரை இயக்க கொண்டுள்ள பேருந்தையும் இந்த பொதுமக்களின் கோரிக்கை மற்றும் எம்எல்ஏ தொடர்ந்து வலியுறுத்தியின் காரணமாக நம்ம 21E வண்டிகளையும் காலையிலும் மாலையிலையும் ராமாபுரத்திலிருந்து செல்லுமாறும் நம்ம இந்த வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பங்கேற்று புதிய தடத்தில் பேருந்துகளை பயணிக்க வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய செயல்வீரர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் பெருமதிப்பிற்குரிய நொலம்பூர் வே ராஜன் அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் செல்லக்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ராஜி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்கள் மரியாதைக்குரிய திரு நடராஜன் அவர்களே, அன்பிற்கினிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு அருணாச்சலம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே, ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த நலவாழ்வு சங்கங்களைச் சேர்ந்த அன்பிற்கினிய நிர்வாகிகளே, பொதுநலச் சங்கங்கள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள் என்று பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தன்னார்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 23 இடங்களில் மருத்துவமனை சம்பந்தமான புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிதாக ஒரு 4 மருத்துவமனைகளை திறந்து வைத்தும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு MRI நேராக வீட்டுக்கு கூட செல்லாமல் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏறத்தாழ 31 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்களை திறந்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி இன்று காலை தூத்துக்குடியில் நடைபெற்று முடிந்தது. அதனால் அவரிடத்தில் நான் சொன்னேன், வருவதற்கு மாலை கொஞ்சம் நேரம் ஆகும் என்றவுடன் அவர் சொன்னார், நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்படி கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல்கள். அவர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்திற்கு வருகிற போது கையிலேயே லெட்டர் பேடையும் எடுத்து வந்து விடுவார். எந்த அமைச்சரை பார்க்கிற அறிக்கை அந்த அளவுக்கான தேவைகளும் இந்த தொகுதியில் நிரம்பவே இருக்கிறது. காரணம், ஒரு 10 ஆண்டுகள் இந்த தொகுதி உருவான நாளிலிருந்து எந்த பெரிய காரியத்தையும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். பிரதான குடிநீர் குழாய் அமைப்புகள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது. பாதாள சாக்கடை திட்டங்கள் இல்லாத பகுதிகள் ஏராளமாக இருந்தது. கூவமாற்றின் குறுக்கே கடந்து செல்வதற்கு சிறு பாலங்கள் இல்லாத நிலை இதுவரை இருந்தது. ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் 1655 கோடி ரூபாய் செலவில் மதுரவாயில் முதல் துறைமுகம் வரையிலான ஒரு மேம்பாலம், 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கி அது ஒரு 500 கோடி ரூபாய் செலவழித்ததற்கு பிறகு பாதியிலேயே நிறுத்தியும் வைக்கப்பட்டது. 510 கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் தொடங்கி
ஒரு வழி பாதை நிறுத்தி வைக்கப்பட்டாலும் நான் அதை ஈரடுக்கு பாலமாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மதுரவாயல் முதல் துறைமுகம் வரையிலான ஈரடுக்கு பாலத்தை 5500 கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பணிகள் எல்லாம் இந்த தொகுதியில் நடைபெற தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பவர் பெருமதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள். சட்டமன்றத்தில் அவர் பேசும் வாய்ப்பு நேரமெல்லா நேரமாக இருந்தாலும், கேள்வி நேரமாக இருந்தாலும், கவன ஈர்ப்பு தீர்மானமாக இருந்தாலும், எந்த வாய்ப்பு கிடைக்கிற போதும் இந்த தொகுதியின் தேவைகள் குறித்து, இந்த தொகுதியின் அடிப்படை வசதிகள் குறித்து மட்டுமே பேசுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் வேறு சாதனைகளை இந்த தொகுதிக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூவமாற்றின் குறுக்கே கூட இப்பொழுது 2 மேம்பாலங்கள் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த மதுரவாயல் டு துறைமுகம் மேம்பாலம் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது வரை எந்த சாலையை பார்த்தாலும் பளபளக்கும் தார் சாலைகளாக இன்றைக்கு மாற்றி ஒரு பெரிய அளவில், இதற்கு முன்னால் நான் இங்கே வாக்குகள் கேட்க மாநகராட்சி மன்ற நண்பர் செல்வகுமார் தேர்தலில் நின்றபோது அவரோடு வாக்கு கேட்க வந்திருந்தேன். பல்வேறு இடங்களில் இந்த சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மேடும் பள்ளமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ராமாபுரத்தின் அத்துணை சாலைகளும் மிக நேர்த்தியாக போடப்பட்ட சாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான பணிகள் மதுரவாயலில் பெருநகர் இருக்கிற நலம்பூர் ராஜன் அவர்களோடு இணைந்து தொகுதியின் வளர்ச்சிக்காக சட்டமன்ற உறுப்பினரோடு நம்முடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து போக்குவரத்து, அதுவும் குறிப்பாக கிளாம்பாக்கம் பகுதியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து நிலையம் என்கின்ற வகையில் கிளாம்பாக்கத்தில் உருவாகி இருக்கிறது. எனவே வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான போக்குவரத்து ஒரு நிறுத்தம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு இந்த பகுதியில் இருந்து வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அங்கே சென்று பேருந்துகளை பிடித்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறோம். ராமாபுரத்திலிருந்து பிராட்வேவுக்கு செல்வதற்கும் பல்வேறு வழிகளின் வழியே, குறிப்பாக கிண்டி, அடையாறு, பட்டினப்பாக்கம், சேப்பாக்கம் தலைமைச் செயலகம் போன்ற வழிகளின் வழியே, அதேபோல் இன்றைக்கு அரச மரத்திலிருந்து கிண்டி, சைதாப்பேட்டை, டிவிஎஸ், எல்ஐசி வழியே ஒரு பேருந்து, இப்படி ஆழ்வார் நகர், வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் வழியே செல்வதற்கு, இப்படி பல வழிகளின் வழியே 4 வழித்தடங்களில் 7 புதிய பேருந்துகளை விடும் பணியினை இன்றைக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கணபதி அவர்கள். அவரால் இன்றைக்கு முயற்சி எடுக்கப்பட்டு அவருடைய முயற்சியின் விளைவாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பேருந்துகள் இங்கிருந்து தொடங்கப்படுகிறது. இந்த பேருந்துகளிலே கூட இன்றைக்கு மின்னொலி எழுத்துக்களின் மூலம் மகளிர் விடியல் பயணம் பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இன்றைக்கு பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே 4 ஆண்டு நிறைவு 5ஆம் ஆண்டு தொடக்கம் என்கின்ற நிகழ்ச்சியில் பேசினார்கள். இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் இலவச பயணங்கள் எத்தனை கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். 685 கோடி பயணங்கள் இதுவரை இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இந்த இமாலய சாதனை உலக அளவில் இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் நடைபெறாத ஒன்று. 4 ஆண்டுகளில் 685 கோடி இலவச பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. மகளிர் இன்றைக்கு அந்த பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் அவர்களுக்கு எவ்வளவு சேமிப்பு கிடைக்கிறது என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள். 888 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த இலவச பயணத்தை மேற்கொள்வதன் மூலம் கிடைக்கிறது என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மகளிருக்கு ஒரு விடியலை தந்து கொண்டிருக்கிற போக்குவரத்து ஒட்டுமொத்தமாய் ராமாபுரம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த போக்குவரத்துக்கு வசதியை ஏற்படுத்துகிற வகையில்
இந்த பேருந்துகளை தொடங்கி வைப்பதில் உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற காரம்பாக்கம் கணபதி அவர்களை மனதார பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். திட்டத்தின் மூலம் இங்கு 7 பஸ்ஸுகளை இயக்கிய வருகை தந்துள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், மண்டல குழு தலைவர் அருமையான நுளம்பூர் ராஜன் அவர்களுக்கும், போக்குவரத்துறை அதிகாரி அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியினை ராமாபுரம் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பின்னாடி போங்க, அப்படியே போங்க. வண்டியில போறாங்களா? வாங்க வாங்க வாங்க, இப்படி 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 வாங்க, இப்படி வாங்கம்மா, அப்படி வண்டியில ஏத்துங்க. எதிர வராங்க சார், யாரு எதிர? அப்படியே பின்னாடி போங்க. எதிர யாரையும் வண்டி வழி விடுங்க.